தமிழ்நாட்டில் இப்போது பெரிய ஒரு ட்ரெண்டிங் கள்ளச்சாராயம் குடித்து 60 பேருக்கு மேலே இறப்பு அப்படின்றாங்க. இப்போ கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தனால் எத்தனால்ங்கிறது நல்ல சாராயமாக மெத்தனாலுங்கிறது அது ஒரு ஸ்பிரிட் மாதிரி. எப்படின்னா அந்த நம்ம பெயிண்ட்டு இதுகளுக்கெல்லாம் கலப்படம் பண்ணி அடிக்கிறது சரி. இந்த மாதிரி ஒரு இதுக்கு முக்கால்வாசி முழுக்க காரணம் என்னன்னு சொன்னால், டாஸ்மாக் கடையோட சரக்கு விலையை அதிகமாக ஏற்றிட்டு போயிட்டாங்க. சாதாரண ஆள் அவன் போதைக்கு அடிமையான குடிச்சு பழகினவன் குடிக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அவனுடைய அந்த மைண்டு அப்படியே மாறும். அப்போ சரக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால் அவனுக்கு காசு இருக்காது. எது சீப்பாக கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி செய்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மெத்தனால் குடிச்சு செத்த சாராயத்தை காட்டிலும் தமிழ்நாட்டு டாஸ்மாக் கடையுடைய சரக்கு ரொம்ப மோசமானது, அருவருப்பான சரக்கு. பஸ்லாம் ஒருத்தன் சாப்பிட்டு உட்காந்துருக்கானா அந்த பசுக்குள்ளே இருக்கவனுக்கு பூரா மயக்கம் வந்துடும். அந்த மாதிரி வீசுது தமிழ்நாட்டு சரக்கு. கேரளா சரக்கு எடுத்துக்கோங்க, கர்நாடகா சரக்கு எடுத்துக்கோங்க. சரக்கு அப்படியே சூப்பராக சும்மா நல்லா வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டு சரக்கு ரொம்ப மோசம். அதுவும் இல்லாமல் கேரளாவில் பார்த்தோம்னா சரக்கு வாங்கினோம்னா பில்லு போட்டு கொடுப்பாங்க, ₹1 சேர்த்து எடுக்க மாட்டாங்க. இங்கே ஸ்டிக்கர் ஒட்டுறது அதுக்கு ஒரு காசு, அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு கொடுத்தா அதுக்கு ஒரு காசு. அதில் முதல்ல கோட்டுருக்கு ₹5 வாங்கினாங்களா, இப்போ ₹10 வாங்குறாங்களா எக்ஸ்ட்ரா வாங்குறது. அப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அதாவது விலைவாசி கிடுகிடுன்னு ஏறின மாதிரி சரக்கு விலைவாசி கூட மனுஷன் போதைக்காக சில விஷயங்களை தேடித்தே ஆகும். அதனால தான் அந்த மெத்தனாலுங்கிறத குடித்து நிறையா செத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல குடிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. அதில் ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ கள்ளச்சாராயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு, காலம் பூரா நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது பல நாள் திருடன் ஒரு நாளைக்கு அகப்படுவாங்கிற மாதிரி இன்றைக்கி மாறிக்கிடுச்சு. இதில் என்ன ஒரு காமெடி, வடிவேல் காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா. இன்றைக்கி கவர்மெண்ட் எவ்வளவு லாஸில் போய்கிட்டு இருக்குது, எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கணும். இவங்க எல்லாம் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுத்தி அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் வாழக்கூடிய சூழ்நிலையை வச்சுருப்பாங்கன்னு தெரியலை. இப்போ ஆனால் அந்த 10 லட்ச ரூபா கொடுத்தனால இவங்க செத்தவங்க வீட்டில் கொஞ்சம் சந்தோஷம், பராயில் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டா செத்து போனேன் விருந்து என்ன பிரேசன் நினைக்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்துச்சு. அதே போல் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் அடிக்கொருக்கா வெடி விபத்து நடந்து இறந்து போகிறாங்க. அவங்க குடும்பத்துக்கெல்லாம் 1 லட்ச ரூபா கொடுக்கறது கூட அரசாங்கம் முடியலை. அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. உழைக்கிறவனுக்கு நல்லவன் செத்துட்டான், அந்த குடும்பத்தில் அவன் போயிட்டானா அந்த குடும்பமே போயிடும் நினைக்கிற மெத்தனமாக இருந்து மெத்தலாளி சாப்பிட வச்சு மீண்டும் ஒரு சாராய படுகொலை தமிழ்நாட்டில் நடக்காமல் அரசாங்கம் பார்த்து கொள்ளணும். அதிகாரிகளும் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு துப்பு கொடுக்குறதுக்கு ஆள் நிறையா இருக்கிறாங்க. அதை இதை வச்சு நீங்கள் பிடிச்சிருக்கலாம், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். அது என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. இனியாவது இதுபோல் சாவுகள் வரக்கூடாது என்று நினைத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.